நெல்லை மாவட்டம் வள்ளியூர் ஊருக்குள் செல்லும் அனைத்து பேருந்துகளும் பொதுமக்களை ஏற்றி இறக்கிச் செல்ல வேண்டும் என்று விதி உள்ளது என்றாலும் பேருந்துகள் முறையாக ஊருக்குள் வந்து செல்லாததால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மதுரை புறநகர் பணிமனையைச் சேர்ந்த பேருந்து ஒன்று நெல்லை புதிய பேருந்து நிலையம் வந்தபோது 2 பயணிகள் வள்ளியூர் செல்ல நடத்துனரிடம் பயணச்சீட்டு கேட்டுள்ளனர். ஆனால் நடத்துனர் வள்ளியூர் போக முடியாது என திமிராக கூறியதோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அரசு உத்தரவை மீறி செயல்படும் போக்குவரத்து கழக அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வள்ளியூர் பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த வண்டி நீங்க எதுக்கு இல்லீகலா ஏத்துறீங்க? முதல்ல வள்ளியூருக்கு போகாம ஒரு ஏத்துற அனுமதி கொடுத்தாரு. கெபாசிட்டி ஆயிடுச்சா? கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாளாகும். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் இலவசமாக பயில 25% இடங்கள் ஒதுக்கப்படுகின்றன. அதன்படி மாநிலம் முழுவதும் 7283 தனியார் பள்ளிகளில் சேர சுமார் 85,000 இடங்கள் ஒதுக்கப்பட்டன. இந்த நிலையில் 2024-25 கல்வி ஆண்டுக்கான இலவச மாணவர் சேர்க்கைக்கான இணையவழி விண்ணப்ப பதிவு கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி தொடங்கியது. தற்போது வரை 80,000க்கும் மேற்பட்டோர் விண்ணப்ப பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இதற்கு விண்ணப்பிக்கும் கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது தந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் சுமார் 20,000க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் மற்றும் 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் துறைமுகங்களிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பலத்த காற்று வீசுவதால் குளச்சல், தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகங்களிலிருந்து மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. விடியா அரசின் அலட்சியத்தால் மதுரையில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழைநீர் புகுந்து மக்கள் அவதிக்குள்ளாகினர். மதுரை ஆவினிலிருந்து மேலமடை வரை பாலம் கட்டுமான பணி நடந்து வருவதால் வண்டியூர் கண்மாயில் மழைநீர் கலக்கும் வழித்தடங்கள் அடைத்து வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் மதுரையில் கனமழை பெய்ததை தொடர்ந்து வண்டியூர் கண்மாயில் கலக்க வேண்டிய மழைநீர் குடியிருப்பு பகுதிகளில் புகுந்ததால் பொதுமக்கள் துயரத்துக்குள்ளாகியுள்ளனர். மேலும் வீடுகளில் இருந்த பொருட்களும் சேதமடைந்தன. மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரித்த நிலையிலும் விடியா அரசு அதிகாரிகள் அலட்சியமாக இருந்ததே இதற்கு காரணம் என குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டினர். பார்க்க முடியாது.